ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய பேபியோட லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கொஞ்சம் சீக்கிரமாகவே சிம்பிளாக நம்ம டேஸ்டியாக செஞ்சு கொடுக்கலாம். பேபிஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஃபுட் ரெசிபிஸ்க்கு வந்து என்னோடய சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய பேபிக்கு வந்து இப்போ 11 மந்த் ஆகுது. 11 மந்த்லவே வந்து 10 மந்த்தில் வந்து அவங்க நல்லா நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ 11 மந்த் ஸ்டார்ட் ஆன பிறந்த ஒரு ஸ்டெப்பில் வந்து நல்லா வாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ பிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளான வெஜிடபிள் ரைஸஸ் செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு ஸ்மால் சைஸ் வந்து கேரட் கட் பண்ணி எடுத்திருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், பச்சை பட்டாணி எடுத்திருக்கோம். ஒரு ப்ராக்லி எடுத்திருக்கோம். ஃப்ரெஷ்ஷான ப்ராக்லி ஒரு சின்ன சைஸ்க்கு வந்து எடுத்திருக்கோம். வித் ப்ராக்லியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபியோட போன்ஸ் ஹெல்த்துக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, பேபியோட க்ரோத்துக்கு அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ப்ராக்லி வந்து இந்த மாதிரி சின்ன கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெம்மோடவே சேர்த்துக்கலாம். ஏன்னா எலசாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த மாதிரி சேர்த்துனா சுடுதண்ணியில் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறதுனால அந்த மேலே இருக்கிற டஸ்ட்டு, பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நல்லா கிளியர் ஆகும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணுற வரைக்கும் இதில் நல்லா ஊறட்டும். கொஞ்சமாக பாசிப்பருப்பும் அரிசி வந்து 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். பேபிக்கு வந்து இந்த வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா பேபி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபேவரட் ஃபுட்டுன்னு சொல்லலாம் என்னோட பேபிக்கு வந்துட்டு. இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சு வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு. வெங்காயம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். ப்ராக்லி சேர்த்துக்கலாம். கேரட், பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். டேபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஊற வச்சு அரிசி, பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி, பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கோம், சீக்கிரமாகவே குக் ஆகிடும். வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணதுனால கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். நான் வந்து பேபிக்கு வந்து செமி சாலிடாக கொடுக்கறதுனால கொஞ்சம் நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 இயர் ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட் ஆட் பண்ணலை. இன்னும் என்னோட பேபிக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா குக்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக்காக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ வந்து பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்ஸுக்கு வந்து பேபி நல்லா சாப்பிட்றாங்க சியூ பண்ணி. ஸோ அதனால நான் வந்து நிறைய மேஷ் பண்ணலை. ஃபுட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். தண்ணி கொடுத்துட்டு வந்து ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரை பண்ணும்போது நெய் சேர்த்துக்கனால சேர்த்துக்கல. நம்ம ப்ராக்லி, கேரட் எல்லாமே சேர்க்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய விட்டமின்ஸ் கிடைக்கும். பேபியோட போன்ஸ்க்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, அப்புறமா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ராக்லி பீஸ் எல்லாமே சேர்த்து கொடுக்கறதுனால, பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து கொடுக்கறதுனால. ஏன் ಬೇಕಮ್ಮ? ಯಾರು ಬೇಕು? யார் ಬೇಕು ನಿಂಕ? பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் ஒரு 9 மந்த்ல இருந்து பேபி வந்து நல்லா வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த ரெசிபி வந்து என்னோட பேபிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ரெசிபி. மறக்காமல் உங்களோட பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பேபிஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வந்துட்டு. பார்த்தீங்களா, நல்லா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் ஸ்பூன் விட கையில் கொடுத்தா தான் என்னோட பேபி வந்து கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்பூன் பேபியும் நல்லா சியூ பண்ணி விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ரெசிபி வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பை பாய், see you on next video guys.